வணக்கம். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண பிறகு, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது வண்டி எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில். இப்போ ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஓகேவா? நம்ம யார் நேம், என்ன நேம் மென்ஷன் பண்ணுறோமோ அதை வந்து ஷோ பண்ணும். அது கீழே நான் பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணுறது, ஓகேவா? லைட்டாக அதை ரீப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்மளுடைய கரண்ட் லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதை பாருங்கள் மேலே, அது வேர் டு அப்படின்னு அது கீழே வந்து அது ஷோ ஆயிரும், ஓகேவா? திரும்ப வந்துட்டு பாருங்க, அந்த சர்ச் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வேர் டு, அதை நமக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நாகர்கோவில் ஜங்ஷன், நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன், ஓகேவா? அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காட்டு கீழே வரோம். நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, நம்ம டாக்ஸியில் போகணுமா, இல்லை 7 சீட்டர் வண்டியா, இல்லை டைரெக்டாக ட்ராப், ஒரு இடத்துல இருந்து பிக்கப் பண்ணி இன்னொரு இடத்துல ட்ராப் பண்ணணுமா, இல்லை போயிட்டு ரிட்டர்ன் வரணுமா, அதாவது ரவுண்ட் ட்ரிப், ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன். ஆட்டோவுக்கும் காருக்கும் தனித்தனி ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம டைரெக்டாக டு ஒரு இடத்துல இருந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இதை பாருங்கள், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணிவிட்டு இதை புக் ஆட்டோ ஒன் வே, ஓகேவா? டைரெக்ட் ட்ராப் அப்படிங்கிறதுனால ஒன் வே அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா வணக்கமுங்க, வணக்கமுங்க. வணக்கம். இப்போ பாருங்க, ஆப் நம்ம டவுன்லோட் பண்ண பிறகு ஓப்பன் கொடுக்கணும், ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் கொடுத்து அது ஓப்பன் ஆகும், பிடிஎஸ் ரைட்ஸ் நம்ம ஆப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வண்டி புக் பண்ணுறது, நம்ம ஃபர்ஸ்ட் லைட்டாக ரீப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரீப்ரெஸ் ஆகி நம்மளுடைய கரண்ட் லொக்கேஷன், நம்ம நேமுக்கு கீழே நம்ம கரண்ட் லொக்கேஷன் ஷோ ஆகிரும். திரும்ப சர்ச் ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா வேர் டு எங்கே போகணும் அப்படிங்கிறத கேட்கும், ஓகேவா? பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத காணிக்கும். ஃபர்ஸ்ட் 1.9 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக காணிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு டைப் ஆஃப் வெஹிக்கிள், டாக்ஸி வேணுமா, இல்லை 7 சீட்டர் வண்டி வேணுமா, இல்லை டைரக்ட் ட்ராப் ஒன் வே ஆட்டோ போதுமா, இல்லை போயிட்டு ரிட்டர்ன் வரீங்களா அப்படின்னு சொன்னால் ஸோ ரவுண்ட் ட்ரிப்பு, திரும்ப லோக்கல் டாக்ஸி, செடான் டாக்ஸி. இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் உள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் உள்ளாடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கார் வேணும்னா ஸோ லோக்கல் செடான் டாக்ஸி அதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு 7 சீட்டர் வண்டி வேணும்னா அவுட் ஸ்டேஷனுக்கு, அதுக்குன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1.9 கிலோமீட்டர் காணிக்குது. நான் இருக்கிற இடத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1.9 கிலோமீட்டர். அதோடைய வாடகை ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 66 ரூபா தான் ஷோ பண்ணுது, ஓகேவா? இந்த 66 ரூபா அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் தான். இது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த டிஸ்டன்ஸை மெயின் இது பேஸ் பண்ணி வாடகைகள் மாறும், ஓகேவா? ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு புக் ஆட்டோ ஒன்று கொடுத்தா போதும். இல்லை நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல நமக்கு டாக்ஸி வேணும்னா டாக்ஸி தான் பாருங்க. 1.9 கிலோமீட்டருக்கு 215 ரூபா அப்படிங்கிறத ஷோ பண்ணுது. இது எல்லாமே அப்ராக்சிமேட் தான். நம்முடைய பயணங்களை பொறுத்து, நம்ம பயணிக்கக்கூடிய தூரத்தை பொறுத்து இது மாறுபடும், ரைட், ஓகேவா? ஸோ புக் நவ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிரைவர்ஸுக்கு ஷோ பண்ணும். அவங்க நியர்பை யார் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிடுவாங்க, ஓகேவா? நன்றி.